செப்டம்பர் 3 குரோதி வருடம் ஆவணி 18 செவ்வாய்க்கிழமை. அமாவாசை திதி காலை 7:59 மணி வரை. அதன் பின் பிரதமை திதி மகம் நட்சத்திரம் அதிகாலை 1:50 மணி வரை. அதன் பின் பூரம் நட்சத்திரம். சித்த அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் மகரம். பொது அம்மன் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:01 மணி. அஸ்தமனம் மாலை 6:14 மணி. சந்திர உதயம் அதிகாலை 5:59 மணி. அஸ்தமனம் மாலை 6:32 மணி. மேஷராசி அன்பர்களே, நன்மையான நாள். உங்கள் செயல்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். உடல்நிலை சீராகும். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். உறவினர்களால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். வருமானத்தால் வளம் காணும் நாள். உங்கள் செயல் வெற்றியாகும். ரிஷபராசி அன்பர்களே, வேலை பழு அதிகரிக்கும் நாள். வரவு இழுபறியாகும். உங்களது முயற்சி தள்ளிப்போகும். தடைகளை சந்திக்கும் நாள். உங்கள் வேலையை திட்டமிட்டபடி சரியாக செய்து முடிப்பீர்கள். தேவைகள் நிறைவேறும். அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் முயற்சி வெற்றியாகும். மிதுன ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை விலகும். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும். ஆதாயமான நாள். மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு செயலை செய்து முடிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும். விருப்பம் தள்ளி போகும். குடும்பத்தில் நெருக்கடி அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானம் இழுபறியாகும். யோகமான நாள். உங்கள் செயலில் வெற்றி காண்பீர்கள். இழுபறியாக இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும். சிம்மராசி அன்பர்களே, நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். குழப்பத்திற்கு ஆளாகும் நாள். மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும். செயல்களில் தடுமாற்றம் உண்டாகும். ஆதாயமான நாள். உங்கள் மனம் காட்டும் வழியில் செயல்படுவீர்கள். வியாபாரம் முன்னேற்றமடையும். கன்னிராசி அன்பர்களே, வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திடீரென்று வெளியூர் பயணம் ஏற்படும். எதிர்ப்பை சந்திக்கும் நாள். மனதில் தேவையற்ற குழப்பங்கள் தோன்றும். வேலையில் எதிர்ப்பு அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கடன்களை அடைப்பீர்கள். துளாராசி அன்பர்களே, வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும். நட்பு பகையாகும். வீண் வாக்குவாதங்களுக்கு இன்று இடமளிக்க வேண்டாம். லாபமான நாள். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். விருச்சிகராசி அன்பர்களே, வருவாயால் வளம் காணும் நாள். தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும். வழக்கு தள்ளி போகும். அலைச்சல் அதிகரிக்கும். செயல்களில் தடை உண்டாகும். வருவாயால் வளம் காணும் நாள். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஒரு முயற்சி நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். கடந்த கால அனுபவத்தை கொண்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும். யோகமான நாள். மற்றவர் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் உங்கள் செயலில் வெற்றி காண்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, ஆதாயமான நாள். சங்கடங்கள் நீங்கும். உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விழிப்புடன் செயல்படவும் புதிய முயற்சி, வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கடவுள் அருளால் முன்னேற்றம் காணும் நாள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். கும்பராசி அன்பர்களே, ஆதாயமான நாள். நண்பர்கள் ஒத்துழைப்புடன் உங்கள் முயற்சி வெற்றியாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் என்றாலும் வரவு செலவில் கவனம் தேவை. வரவால் வளம் காண்பீர்கள். உங்கள் செயல்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும்.
மீனராசி அன்பர்களே, முயற்சி வெற்றியாகும் நாள். வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். வேலையில் டென்ஷன் அதிகரிக்கும். உங்கள் விருப்பம் நிறைவேறும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும்.